ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுயில் நின்று நீடாரே, ஜீவனை நீடாரே. படுகுயில் நின்று நீடாரே, ஜீவனை நீடாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. 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 கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களாம் மணிமுடி சூட்டுகிறான். கிருபை இரக்கங்களாம் மணிமுடி சூட்டுகிறான். வாழ்நாளெல்லாம் நன்மைகளாம் திருப்தியாக்குகிறான். வாழ்நாளெல்லாம் நன்மைகளாம் திருப்தியாக்குகிறான். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றான். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினான். கர்த்தர் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினான். அதிசய செயல்
காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், அதிசயம் காண செய்தார். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் ஒரு நாளும் மறவாது, கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் ஒரு நாளும் மறவாது. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நாம உயர்த்துறோம் ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துறோம் அப்பா, நாமத்தை உயர்த்துறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நல்லவர் 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 நல்லவர். ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையால் நிலை நிற்கிறோம். Thank you Jesus. Hallelujah. இன்றைக்கு நாம் இருக்கிறது தேவனுடைய கிருபை. அவர் கிருபையினால தான் நிலை நிற்கிறோம். அவர் பேர் சொல்லி அழைத்த உங்க கிருபையை, நீதிமான மாற்றுது கிருபை, நித்திய சேர்ப்பது கிருபை, கட்டுகளை நீக்கிறது கிருபை, காயங்கள் கட்டுது கிருபை, வல்லமை அழித்து உங்க கிருபை, வரங்களை கொடுக்கிறது உங்க கிருபை. நம்முடைய கிருபையினாலதான்ப்பா நம்ம இருக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபை பெரிது. நம் நிர்மலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். பேசலை அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேசலை அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம்,
காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை, கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அழைத்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அழைத்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ, கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ, கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ, கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம் தேவ, கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கிருபையால் நம் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வளகாமல் காத்தும் சுத்த கிருபை, அக்னி வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் முழுகாமல் காத்த கிருபை. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். வல்ல கிருபை, நல்ல கிருபை. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வளகாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினி வேகாமல் காத்த கிருபை, தண்ணீர் முழுகாமல் தாங்கும் கிருபை, அவளை பாதுகாத்துகிறது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வளகாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினி வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் முழுகாமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வளகாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினி வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் முழுகாமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கிடுவே, கிருபை என்னை நடத்திடுவே, கிருபை என்னை தாங்கிடுவே, கிருபை என்னை நடத்திடுவே. அலே அலே லுயா, அலே அலே லுயா, அலே அலே லுயா, அலே அலே லுயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வளராமல் காத்து சுத்த கிருபை, அக்கினி வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரில் முழுகாமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை,
நல்ல கிருபை வளராமல் காத்த சுத்த கிருபை அக்கினி வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழுகாமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அலே அலே லுயா அலே அலே லுயா அலே அலே லுயா அலே அலே லுயா வல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காத்து சுத்த கிருபை அக்கினி வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழுகாமல் காத்த கிருபை நல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காத்த சுத்த கிருபை அக்கினி வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழுகாமல் தாங்கும் கிருபை அக்கினி சூழலில் வெந்து வெந்து போகாம் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் போகை கூட அணுகாம் கிருபை தாங்கினதே அக்கினி சூழலில் வெந்து வெந்து போகாம் கிருபை தாங்கினதே என் மூடி கூட கருகாமல் போகை கூட அணுகாம் கிருபை தாங்கினதே கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அலே அலே லுயா அலே அலே லுயா அலே அலே லுயா அலே அலே லுயா வல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காத்த சுத்த கிருபை அக்கினி வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழுகாமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காத்த சுத்த கிருபை அக்கினி வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழுகாமல் தாங்கும் கிருபை பலவித சோதனை நெருங்கிய நேரம் கிருபை தாங்கினதே நெருக்கத்தின் நேரத்தில் நசினு போகாம் கிருபை தாங்கினதே பலவித சோதனை நெருங்கிய நேரம் கிருபை தாங்கினதே நெருக்கத்தின் நேரத்தில் நசினு போகாம் கிருபை தாங்கினதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அலே அலே லுயா அலே அலே லுயா அலே அலே லுயா அலே அலே லுயா வல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காத்த சுத்த கிருபை அக்கினி வேகாமல் காத்த கிருபை தண்ணீரை முழுகாமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காத்த சுத்த கிருபை அக்கினி வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழுகாமல் தாங்கும் கிருபை கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே அலே அலே லுயா அலே அலே லுயா அலே அலே லுயா அலே அலே லுயா வல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காத்து சுத்த கிருபை அக்கினி வேகாமல் காத்த கிருபை தண்ணீரில் முழுகாமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காத்த சுத்த கிருபை அக்கினி வேகாமல் காத்த கிருபை
தண்ணீரி முழுகாமல் தாங்கும் கிருபை. அக்கினியின் சூழலே வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கிடு. என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கிடு. அவர் கிருபை எப்பொழுது நம்ம தாங்குற கிருபையாக இருக்கிறது. சில நேரங்களில் ஆபத்து வர நேரத்தில், ஆக்சிடென்ட் ஆகிற நேரத்தில் தேவனுடைய கிருபை நம்மளை பாதுகாக்கிறது. தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களை பாதுகாப்போடு என் தேவன் நடத்துகிறாராக இருக்கிறார். உங்களே எங்களையோ என் தேவன் நடத்துகிறாராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. சூழலில் வெந்து வெந்து போகாம் கிருபை தாங்கினதே. என் மூடி கூட கருகாமல் புகை கூட அழகாம் கிருபை தாங்கினதே. அக்கினி சூழலில் வெந்து வெந்து போகாம் கிருபை தாங்கினதே. என் மூடி கூட கருகாமல் புகை கூட அழகாம் கிருபை தாங்கினதே. நல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காத்து சுத்த கிருபை. அக்கினி வேறாமல் காத்த கிருபை. தண்ணீர் முழுகாமல் காக்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வளராமல் காத்து சுத்த கிருபை. அக்கினி வேறாமல் காத்த கிருபை. தண்ணீர் முழுகாமல் காக்கும் கிருபை. பலவித சோழ நேரங்கள அவர் கிருபை நம்ம தாங்கிட்டு, சில நேரத்தில் நெருக்கடி மத்தியில தேவன் நம்ம தாங்கி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் கிருபையினால்தான் இன்றைக்கு நாங்கள் நீங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் கிருபை நம்ம தாங்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் நாங்கள் உணர வேண்டும். என் தேவ கிருபையினால்தான் நான் நிற்கிறேன். பலவித சோதனை நெருங்கிய நேரம் கிருபை தாங்கினதே. நெருக்கத்தின் நேரத்தில் நசினான் போம் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருங்கின கிருபை தாங்கினதே. நெருக்கத்தின் நேரத்தில் நசினான் போம் கிருபை தாங்கினதே. கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. அலே அலே லுயா அலே அலே லுயா அலே அலே லுயா அலே அலே லுயா. நல்ல கிருபை நல்ல கிருபை பலகாமல் காத்து சுத்த கிருபை. தண்ணீர் முழுகாமல் தாங்கு கிருபை. கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை பலகாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினி வேகாமல் காத்து கிருபை. தண்ணீர் முழுகாமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. அலே அலே லுயா 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 அலே அலே லுயா. நல்ல கிருபை நல்ல கிருபை பலகாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினி வேகாமல் காத்த கிருபை. தண்ணீர் முழுகாமல் தாங்கும் கிருபை. நல்ல கிருபை நல்ல கிருபை பலகாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினி வேகாமல் காத்த கிருபை. தண்ணீர் முழுகாமல் தாங்கும் கிருபை. ஆமென். தேவன் கிருபையாக நம்ம தாங்கிக் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர் நல்லவர் நல்லவர். கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், அதிசயம் எடுத்துற தேவன், தேவ சமாதானம் எடுத்துற தேவன்.
இயேசுவே நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர் அப்பா. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனையும் நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தேவ சமாதானம் நடத்துகிற தேவன். இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. உள்ளத்திலிருந்து ஆராதனை, உணர்வே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து தேவன் ஆராதிப்போமா? எங்கள் உணர்வெல்லாம் தேவன் ஆராதிப்போமா? எங்கள் ஆராதனை தேவன் ஒருவருக்கே. அவர் ஒருவராய் பெரிய காரியம் செய்கிறவர். அவர் வல்லமுள்ளவர், நித்திய தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், கேருபீன் தூதர்கள் போன்ற மிகவும் பெரியவர். தேவனின் பெரியவர் அப்பா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்திலிருந்து ஆராதனை, உணர்வே உமக்கு ஆராதனை. உள்ளத்திலிருந்து ஆராதனை, உணர்வே உமக்கே ஆராதனை. உள்ளத்தில் இருந்து ஆராதனை, உணர்வே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. உள்ளத்தில் இருந்து ஆராதனை, உணர்வே உமக்கே ஆராதனை. உள்ளத்தில் இருந்து ஆராதனை, உணர்வே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 உமக்கே ஆராதனை. கோரி ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. உள்ளத்தில் இருந்து ஆராதனை, உணர்வே உமக்கே ஆராதனை. உள்ளத்தில் இருந்து ஆராதனை, உணர்வே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. glory. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. 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 ஒருவராய் புதிய காரியம் செய்பவர் இவர், சாவுன உள்ளவர் உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்பவர், கேருபீன் தூதர் போன்ற மிகவும் பெரியவர். ஒருவராய் பெரிய காரியம் செய்பவர் இவர், ஒருவராய் சாமுல உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளியில் வாசம் செய்பவர், கேருபீன் தூதர் போன்ற மிகவும் பெரியவர். ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. 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 உள்ளத்தில் இருந்து ஆராதனை, உணர்வே உமக்கே ஆராதனை. உள்ளத்தில் இருந்து ஆராதனை, உணர்வே உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே, உமக்கே
என்றும் நானும் மாறிலாதவர், அன்பினோ அன்பை என்று நேசிக்கின்றவர். அன்பை போல ஆளை இந்த உலகில் உண்டோ? அன்பை எண்ணி பாடாத மனிதர் உண்டோ? நேற்றும் என்றும் நாளை என்று மாறிடாதவர், அன்பினோ அன்பை என்று நேசிக்கின்றவர். அன்பை போல ஆளை இந்த உலகில் உண்டோ? அன்பை எண்ணி பாடாத மனிதர் உண்டோ? ஆராதனை ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை 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 உள்ளத்தில் இருந்து ஆராதனை உமக்கே ஆராதனை உள்ளத்தில் இருந்து ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை 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 உமக்கே உமக்கே ஆராதனை 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 உமக்கே உமக்கே ஆராதனை glory ஆராதனை ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை 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 உமக்கே உமக்கே ஆராதனை 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 உமக்கே உமக்கே ஆராதனை. வாழ்க்கை முடிந்து போடு என்று சொல்கையில் புதியதோடு ஆரம்பம் எனக்கு தந்தவர், நான் நினையாத வழியில் கொண்டு வந்தவர், நினைவெல்லாம் உமதே என்று பாடுவேன். என் வாழ்க்கை முடிந்து போடு என்று சொல்கையில் புதியதோடு ஆரம்பம் எனக்கு தந்தவர், நான் நினையாத வழியில் கொண்டு வந்தவர், நினைவெல்லாம் உமதே என்று பாடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை 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 glory ஆராதனை ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை 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 உமக்கே உமக்கே ஆராதனை உள்ளத்தில் இருந்து ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை உள்ளத்தில் இருந்து ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை 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 உமக்கே உமக்கே ஆராதனை 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 உமக்கே உமக்கே ஆராதனை 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 உமக்கே உமக்கே ஆராதனை ஆராதனை சரி ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை 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 உமக்கே உமக்கே ஆராதனை உள்ளத்தில் இருந்து ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை உள்ளத்தில் இருந்து ஆராதனை உணர்வே உமக்கே ஆராதனை 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 உமக்கே 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 உமக்கே ஆராதனை
உமக்கே ஆராதனை, 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 உமக்கே 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 உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, உமக்கே ஆராதனை ஆண்டவரே, உமக்கே ஆராதனை அப்பா. மிகுந்த சமாதானம், மிகுந்த சந்தோஷம் எங்களுக்கு தருகிற தேவன் அப்பா. நாங்கள் மிகுந்த ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. உற்சாகத்தோடு ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை அப்பா உடைய அன்பினாலே, உடைய சமாதானத்தினாலே அப்பா எங்களை நிரப்புகிறீங்க ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதத்தை நிரப்புகிறீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க அன்பும் சமாதானம் அள்ளி அள்ளி தரும்போது எங்களை ஆராதனை அள்ளி அள்ளி உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே. ஓ இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம் அப்பா. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எல்லாமே நீரே ஆண்டவர். உண்மை ஆராதிப்போம் அப்பா. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ உண்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. உண்மை நேசிப்போம் ஆண்டவரே. நன்மையோ தீமையோ உண்மை நேசிப்போம் அப்பா. செல்வமோ வெறுமையோ உண்மையே நேசிப்போம் ஆண்டவரே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ உண்மையே பின்தொடரும் ஆண்டவரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ நன்மையோ தீமையோ செல்வமோ வெறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வெறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ
துன்பமோ சுகமோ வியாதியோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வெறுமையோ நீரே எல்லாம் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வெறுமையோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ நீரே எல்லாம் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே.
சொல்லுவோமா? நீரே அப்பா எல்லாமே, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. உண்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உண்மை நேசிப்பேன் ஆண்டவரே, நான் பின்தொடர்வேன் ஆண்டவரே. என்ன சூழல் இருந்தாலும் நீங்க தான்ப்பா எனக்கு. என்ன சூழல் இருந்தாலும் ஆண்டவரே உண்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி ஆராதிப்பேன் ஆண்டவரே. உண்மை நேசிப்பேன். நீங்க நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எப்போது எங்களுக்கு நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க நல்லவர், நீங்க நல்லவர், நீங்க நல்லவர் அப்பா, நீங்க நல்லவர் அப்பா. சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. எங்க வாழ்க்கையில் நீ நல்லவர் அப்பா, எங்க ஊழியத்தில் நல்லவர் அப்பா, எங்க குடும்பத்தில் நல்லவர் அப்பா, எங்க எல்லா சூழலிலும் நல்லவர் அப்பா. நாங்க போகும்போது வரும்போது நீங்க நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் நல்லவரா இருக்கிறீங்க அப்பா. நான் அமரும் போது நீங்க நல்லவரா இருக்கிறீங்க, நான் படுக்கும் போது நீங்க நல்லவரா இருக்கீங்க, நான் பேசும் போது நீங்க நல்லவரா இருக்கீங்க அப்பா. எல்லா சூழலிலும் நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. வேலை செய்யற இடத்துல நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா சூழலிலும் நல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நல்லவர் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. நீரே எனக்கு எல்லாம் அப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே, நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே அப்பா எனக்கு எல்லாமே. நீரே ஆண்டவர் எல்லாமே. ஓ இயேசுவே, உம்மை பின்தொடருவோம் ஆண்டவரே அப்பா. உம்மை பின்தொடருவோம் ஆண்டவரே. உம்மை பின்தொடருவோம் அப்பா. நாங்க பின் வாங்க மாட்டோம் ஆண்டவரே. பின்தொடருவோம், பின்தொடருவோம். விட மாட்டேன், உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. விட மாட்டேன் ஆண்டவரே. பின்தொடருவோம் ஆண்டவரே. உம்மே பற்றி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மே நம்பி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சமான் தருகிற தேவன், ரட்சிப்பு தருகிற தேவன், சுகம் தருகிற தேவன், விடுதலாக்குற தேவன் அப்பா. ஆசீர்வதிக்கிற தேவன், அன்பு நிரப்புகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன், எங்களை தாங்கி நடத்துகிற தேவன், சுமந்து நடத்துகிற தேவன், எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் நீர் அப்பா. நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்துகிற நீர் ஆண்டவரே. நீங்க நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. தேற்றுகிற தேவன் நீர் அப்பா. அணைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை தாங்கி நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே சுமக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. கவலைகள் எல்லாம் தீக்கிற தேவன் ஆண்டவரே. மன பாரங்கள் எல்லாம் தீக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா நெருக்கடிகளை சரிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. துக்கங்கள் ஆண்டவர் சரிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. வேதனை எடுத்து சரி செய்கிற தேவன் ஆண்டவரே. நல்லவர் அப்பா. ரத்தத்தினால நம்ம சுத்தமாகிறோம், ரத்தத்தினால சுகமாகிறோம், ரத்தத்தினால ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கல்வாரி ரத்தம், பரிசுத்த ரத்தம், ரத்தத்தினால ஆண்டவரே அப்பா எங்களை பலப்படுத்துகிறோம். ரத்தம் அப்பா எங்களை சுகமாக்குறதும் ரத்தம் ஆண்டவரே. விடுதலாக்குறது ஆண்டவரே. ரத்தம், வெளியேற்பட்ட ரத்தம், சீவுள்ள ரத்தம், வல்லமையான ரத்தம் உயிர்ப்பிக்கிறீங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட கேன்சர் உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. சுகமாக்குற தேவன் ஆண்டவரே. சுகமாக்குற தேவன் ஆண்டவரே. சுகமாக்குற வல்லமை கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக ஆண்டவரே. தலையில கட்டி மறைந்து போவதாக, லங்ஸ்ல கட்டி மறைந்து போவதாக, இயேசுவின் நாமத்திலே கரைந்து போவதாக, கரைந்து போவதாக. உம்முடைய கரம் தொட்டுவதாக, கரம் தொட்டுவதாக, கரம் தொட்டுவதாக, கரம் தொட்டுவதாக, கரம் தொட்டுவதாக, கரம் தொடுவதாக, கரம் தொடுவதாக, கரம் தொடுவதாக, வல்லமை தொடுவதாக, வல்லமை தொடுவதாக. இயேசுவே நீங்க சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன். நானே உனக்கு கடவுள், நானே உனக்கு தேவன், நானே உன்னை சுகமாக்குவேன், நானே உன்னை சுகமாக்குவேன். என்ன இல்லாமல் வேறு தேவன் கிடையாது உனக்கு. நான் தான் உனக்கு தேவன்.
நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். ஹிருதய காயங்களை குணமாக்குற தேவன், ஹிருதய காயங்களை குணமாக்குற தேவன், ஹிருதய காயங்களை குணமாக்குற தேவன். உங்க வல்லமை தொடட்டுமாப்பா, உங்க வல்லமை தொடட்டுமானவரே. ஹிருதய காயங்கள் அப்பா குணமாக்குறாங்க, குணமாக்குறாங்க, குணமாக்குறாங்க. ஹிருதயத்துல அப்பா எல்லா ரத்த ஓட்டங்கள் நார்மலா ஓடணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கிறாங்க, சுகமாக்கிறாங்க. காயப்பட்ட கரம் தொடுவதாக, காயப்பட்ட கரம் தொடுவதாக. சுகமாக்குமாண்டவர், சுகமாக்குமாண்டவர், சுகமாக்குமா. ஏசு ரத்தம் சுகமாகுறே, சுகமாகுறே, சுகமாகுறே அப்பா. வீசிங் ஆத்மா சுகமாக்க, ஆஸ்துமா நன்றாக சுவாசிக்க முடியாது, சுவாசிக்க முடியாம கஷ்டப்படுற, சுவாசிக்க முடியாம கஷ்டப்படுற சுகமாக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தை சுகமாக்குறேன். நன்றாக சுவாசிக்க முடியும் என்னால. சுகமாக்குமா. வயிற்று வலி சுகமாக்குமாப்பா, வயிற்று வலி இப்பொழுது சுகமாக்கிறாங்க இயேசுவின் நாமத்தினாலே. வயிற்று வலி கொடுக்கிற பிசாசன கிரியைகள் இருந்து சாமலாம் இயேசுவின் நாமத்தினாலே. சுகமாக்குமாப்பா, சுகமாக்குமாப்பா. இப்பொழுது வயிற்று வலி சரி தொட்டி இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. வயிற்று வலி சுகமாக்கிறாங்க அப்ப. இந்த வயிற்று வலி மூலமாக ஆகிறது விட்டு அப்பா மெலிசாகிற இந்த கிரியை இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் பண்றேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வயிற்று வலி சாப்பாட்டை வெறுக்க முடியாது செய்கிற கிரியை இப்பொழுது எருசாலேம் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்குமாப்பா, சுகமாக்குமாப்பா, சுகமாக்குமாண்டவர். இந்த வல்லமை தொடர்வதாக, இந்த வல்லமை தொடர்வதாக, இந்த வல்லமை தொடர்வதாக, இந்த வல்லமை தொடர்வதாக, இந்த வல்லமை தொடர்வதாக இயேசுவின் நாமத்திலே அப்பா. இப்பொழுது அப்பா அந்த ஸ்டமக் பெயின் சரீரத்தை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக அப்பா. நீ சுகமாக்க விட மாட்டோம் ஆண்டவரே, நீ ஆசீர்வதிக்க விட மாட்டோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் சுகமாக்குறாங்க இப்பொழுது சரீரத்தை இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்க. இப்பொழுது ஆண்டவர் சுகமாக்க வல்லவரா இருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினை மன்னியுமாப்பா. உமக்கு விரோதமாக செய்த துரோகங்கள், உமக்கு விரோதமாக செய்த பாவங்கள், உமக்கு விரோதமாக காரியங்கள் எல்லாமே மன்னியுமாண்டாரே. என்னை சுகமாக்க மாட்டாரே, என்னை சுகமாக்க மாட்டாரு. கைவிடாதீங்க அப்பா, என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே. சுகமாக்க மாட்டாரு சொல்லுங்க. ஆண்ட சுகமாக்க ஆண்டவருங்க வல்லமையாக பலனாக நிறுத்துற தேவனா இருக்கிறார். பிசாசு கையில மாட்டிக்காதீங்க. உன் நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். மோசமான மெலிசா போய் சாப்பிட முடியாம குறுகி போய் நிக்க வைக்கிறதா பிசாசுடைய திட்டம். ஏன் தேவன் சுகமாக்குற தேவன், உன்னை பலப்படுத்துகிற தேவன், உன்னை தாங்குற தேவன். தேவனுக்கு செவி கொடுங்க. சுகமாக்கும் அப்பா, சுகமாக்க மாட்டாரு. சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க, சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க, சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க, சுகமாக்கி கொண்டு இருக்கிறீங்க, சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க, சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க. இந்த வல்லமை தொடர்ந்து நமக்கு சோத்திரம் அப்பா. ஸ்டமக் பெயின், ஸ்டமக் பெயின் அப்பா போய் கொண்டு இருக்க சோத்திரம். சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க, சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க, சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க, சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க. ஒவ்வொரு இருக்கிற நிலைமையில சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க, சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க. ஓ இயேசுவே சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க. ஓ இயேசுவே சுகமாக்கி கொண்டு இருக்கீங்க. அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ இயேசுவே உமக்கு சோத்திரம். ஹிருதய பாரம், ஹிருதய பாரம், ஹிருதயம் வீங்கி கொண்டிருக்கிறேன். சுகமாக்குற தேவன், ஹிருதயம் வீங்கி கொண்டிருக்கிற நார்மலாக இருக்கிற தேவன் சுகமாக்கும் அப்பா. நார்மலாகட்டும், 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 நார்மலாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நார்மலாகட்டும், இயேசுவின் நாமத்தில் நார்மலாகட்டும். இயேசுவே ரத்தமாப்பா, ரத்தமாப்பா, ரத்தத்தை சுகமாக்குறேன், சுகமாக்கிறாங்க, 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 சுகமாக்கிறாங்க. இயேசுவே சுகமாக்கிறாங்க. எல்லா கை கால் வலிகள் அப்பா பாரம் கால் எரிச்சல் சுகமாக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில்
இப்பொழுது சரி தொட்டு இறங்குவாங்க. இயேசு ரத்த சுகமாகிறேன். இயேசு ரத்த சுகமாகிறேன். தேவனோட வல்லமை சுகமாகிறேன். என் தேவன் சுகமாக்குற தேவன் அப்பா, எங்களோடு இடைப்படுகிறீங்க அப்பா, எங்களோடு இடைப்படுகிறீங்க அப்பா, வல்லமை இடைப்படுகிறீங்க அப்பா, வல்லமை கிரியை செய்து கொண்டு இருக்கீங்க அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிற மாட்ட சுகமாக்கிறாங்க. சுகமாக்க வல்லமை தொடுவதாக, அக்கினி கரம் தொடுவதாக, வல்லமையான கரம் தொடுவதாக. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே. கோடாடு கோடி நன்றி அப்பா. சுகமாக்கிட்டீங்க, விடுதலாக்கிட்டீங்க. பாட்டு ஒப்புடுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் துதி கன மகிமை உமக்கு ஒருவரையே செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. தேவன் அற்புதமாக அதிசயமாக நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர். அல்லேலூயா. அநேகரை சுகமாக்கியிருக்கிறார் ஆண்டவர், விடுதலாக்கி இருக்கிறார் ஆண்டவர், பலப்படுத்துகிறார் தேவன். தேவ சமாதானம் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நம்பி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 119 165. சங்கீதம் 119 165. 719 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வார்த்தை பார்க்கும்போது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை. ஹல்லேலூயா. மிகுந்த சமாதானம் தந்து என் தேவன் நிரப்பி நடத்துகிற தேவன். மிகுந்த சமாதானம், மிகுந்த சமாதானம், இடரில்லை. வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுறது பொய் சொல்லாது. யாரும் சொல்ல முடியாது எனக்கு சமாதானமே இல்லை, சமாதானம் எழுந்துட்டேன். ஆனால் வேதத்தை நேசிங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்துக்குள் இருங்க, வேதத்தை தியானம் பண்ணுங்க. மிகுந்த சமாதானம். மிகுந்த சமாதானக்கா ஒரு அமைதி, சாந்தம், அப்படி ஒரு சமாதானத்தை தேவன் நிரப்புகிற தேவனா இருக்கிறா. மிகுந்த சமாதானம் சொன்னாக்கா, சமாதானம் சொல்றதோட மிகுந்த சமாதானம் பெஸ்டான வார்த்தை. மிகுந்த சமாதானம் அது அவர் தந்து நிரப்பும் போது இடர் கிடையாது. இடர மாட்டோம். ஏன் இடர மாட்டோம்னாக்கா, அந்த மிகுந்த சமாதானம் நம்மளை சாந்தமாக, அமைதியாக, நிதானமாக, தாழ்மையாக நடத்தும் போது இடர் கிடையாது. அவசரப்படும் போது தான் இடர். அப்போ சாந்தம் மிகுந்த சமாதானம் தருகிற தேவனா இருக்கிறார். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு, வேதத்தை வெறுக்கிறவங்களுக்கு அல்ல, வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு. வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு. இன்னைக்கு நீங்களும் நாங்களும் வேதத்தை நேசிக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி வாசிக்கிறோமா? இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி வாசிக்கிறோமா? இல்ல எப்படி இருக்கோம்? வேதத்தை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறதுனாக்கா பைபிள் எடுத்துட்டு நான் படிச்சேன் அப்படி இல்லை. பைபிள் படிச்ச வசனம் என் ஹிருதயத்தில் எழுதப்பட வேண்டும். எதை படிச்சோ, எது ஆண்டவர் பேசினாரோ அந்த வார்த்தை என் ஹிருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை நீங்க கையில சுமக்கிறத விட ஹிருதயத்தில் சுமக்கிறது தான் பெஸ்ட். அல்லேலூயா. வேதத்தை கையில சுமந்து கொண்டு, வேதத்தை நான் சுமந்தான், வேதம் நம்ம சுமக்கும் அப்படி இல்லை. அது வெளிப்படையா இருக்கிறது. ஆனா வேதத்தை ஹிருதயத்தை சுமந்தாக்கா, வேதம் ஹிருதயத்தை சுமக்கும். அல்லேலூயா. இதுதான் பெஸ்ட். நம்ம வேதத்தை கையில பிடிக்கிறத விட ஹிருதயத்தில் பிடிக்கணும். அல்லேலூயா. ஹிருதயத்தில் பிடித்து கொண்டு இருக்கும் போது அதுதான் ஆண்டவர் மிகுந்த நேசிக்கும் மிகுந்த சமாதானத்தை நமக்குள் நிரப்புறா தேவன். அல்லேலூயா. அப்ப வேதத்தை எப்படி நம்ம வைத்துக் கொள்ளணும்? ஹிருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
ஹிருதயத்தில் வைத்து தியானம் பண்ணும்போது, ஆண்டவர் நாமத்தை உயர்த்தும் போது, ஆண்டவர் இந்த வசனம் எனக்கு கொடுத்தீரலாப்பா, இந்த வசனம் எனக்கு காலையில் கொடுத்தீர ஆண்டவரே, மதியம் கொடுத்தீர ஆண்டவரே, இந்த வசனம் எப்படி நடத்துவீங்க ஆண்டவரே, உங்களோட வசனம் நம்பி இருக்கிறேன். தியானம் பண்ணும்போது அந்த வசனத்தை உனக்கு வல்லம், அந்த வசனத்தை உனக்கு அபிஷேகம் மிகுந்த சந்தோஷம் தருக தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நேசிக்கணும்னாக்கா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறனாக்கா, ஆண்டவர் வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் வார்த்தை பார்க்கும்போது தேவன் அளிக்கும் அமைதி அனுபவிக்க முடியும். அது கையாளதவன் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை அடிப்படையாக கொண்டிருப்பதால் அவர் விழமாட்டார்கள். அவர் கையாளுகிறவர்கள், இப்ப அந்த ஆண்ட வார்த்தையை கைப்பிடித்து நடத்துகிறவர், அந்த வார்த்தைப்படி நடக்கிறவர்கள் அவர்கள் அவர் என்ன செய்வாங்க, விழமாட்டாங்க. வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை அடிப்படையாக கொண்டிருப்பதுனால அவர் விழமாட்டாங்க. ஆண்டு வார்த்தை அடிப்படையில் ஓடணும். ஆண்டவரே நம்முடைய வார்த்தைப்படி நடக்கிற நம்முடைய வார்த்தை எனக்கு தான் ஆண்டு. அப்பதான் ஆண்டு நமக்கு சமாதானம் தருகிற தேவனா இருக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள். சங்கீதம் 37:11 வாசிக்கும் போது, சங்கீதம் 37:11, Psalm 37:11, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்தம்னாக்கா நாவோ பயந்தாங்கோலி, நாவோ அப்படி இல்லை. சாந்தம் குணம் தான் வீரன். சாந்த குணம் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். சாந்த குணம்ல தான் எல்லா திறமை இருக்கிறது. அப்ப சாந்தம் குணம், ஏசாப்புடைய கேரக்டர் சாந்த குணம். அல்லேலூயா. அவர் அமைதி, சாந்தமாக அதுதான் சாந்தம் கொண்டுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மிகுந்த சமாதானத்தினாலே மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். மன மகிழ்ச்சி சொல்லும் சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானம் நிரப்பி வைத்திருப்பார் ஆண்டவர். உங்களுக்கு பார்க்க சொன்னாக்கா மற்றவங்க உலகத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க பைத்தியக்காரங்க அல்லேலூயா கும்பலுன்னுவாங்க. ஆனால் நமக்குள்ள ஆண்டவர் வச்சுக்க சமாதானம் பார்க்கும் போது, என்னப்பா லூசு மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க நீங்களா, அவங்கள பார்த்து நாம சிரிச்சுன்னு இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா அவங்க உலக சந்தோஷம் நாங்கள் நிரம்பி இருக்கிறாங்க. நாங்கள் தேவனுடைய சமாதானத்தை நிரம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நமக்கு அவங்கள பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு, நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு சிரிப்பா இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா வித்தியாசம், நம்ம ஆண்டவர் சாந்த குணம் கொடுத்து நமக்கு மிகுந்த சமாதானத்தை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப இந்த சந்தோஷத்தை நம்ம நிரப்பிக்கிற தேவன், இந்த சந்தோஷ சமாதானம் மற்றவங்க அனுபவிக்க கூடாதா, மற்றவங்களும் ஆண்டவர் இந்த வார்த்தையில் போகக்கூடாதுனால ஒரு வாஞ்சு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஓகே. ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டே மனதுடையவன் உம்மை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவரை பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது, உம்மை நம்பியிருக்கிறபடினாலே பூர்ண சமாதானால காத்துக் கொள்வீர். அப்ப ஆண்டவர் நம்பியிருக்கும் போது அவர் பூர்ண சமாதானத்தை உங்களை காத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நாங்களும் எல்லா சூழ்நிலையும் சமாதானமா இருக்கிற காரணம் ஆண்டவர் நம்மள சமாதானத்தை காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை பற்றி உண்மையா அவர் பற்றி கொண்டு இருக்கும் போது அவர் நம்ம காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம எங்க கைவிடலையே, நமக்கு துக்கத்தை விட்டுலையே, கவலை கண்ணீரில் விட்டுலையே, வேதனை விட்டுலையே, தனிமையில் விட்டுலையே, காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. காத்துக் கொள்கிற தேவன். அப்ப அவர் உறுதியா பற்றி கொண்டிருக்கும் நம்மளை காத்துக் கொள்கிற தேவன். யாருக்கு வேதனை, யாருக்கு பிரச்சனை, யாருக்கு நோவு, யாருக்கு சஞ்சலம், தேவனை விட்டு தூர போறவங்களுக்கு தான், தேவனுடைய வாழாதவங்களுக்கு தான், தேவனுடைய வார்த்தையை நேசிக்காதவங்க தான், தேவன் அன்பை புரிந்து கொள்ளாதனாலதான். புரிந்துக்கோ, தேவனுடைய வார்த்தையை புரிந்துக்கோ, தேவனுடைய அன்பை புரிந்துக்கோ. அவர் அன்புல நிலத்தில் பூர்ண சமாதானத்தோடு நடத்துகிற தேவனா இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இந்த மிகுந்த சமாதானம் வேதத்தை நேசிக்கும் போது, அந்த வேதத்தின்படி ஜெபிக்கும் போது
ஆண்டவர் என்ன செய்றாரு? நமக்கு சமாதானத்தை தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஜெபிக்கணும், சமாதானம் நமக்குள் நிரம்புற வரைக்கும் ஜெபிக்கணும், விடக்கூடாது. யாக்கோபு சொல்றாரு, நீ என்னை ஆசீர்வதிக்கணும், விட மாட்டேன், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜெபம் ஜெபம் நம்ம வாழ்க்கையில ஜெபம் இருக்கணும். ஜெபிக்கிறோம் சாதாரண கிடையாது, ஜெபத்துல வல்லமை இருக்கு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபத்துல பிசாசு நடுங்கும், ஆமென். பிசாசு நடுங்கும். ஜெபத்துல பிசாசு நடுங்கும். ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. ஸ்காட்லாண்டில் ஜானக்ஸ்ன்னுட்டு ஒரு தேவ மனிதன் இருந்தார். ஸ்காட்லாந்து அதில் ஜானக்ஸ்ன்னுட்டு ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணன்னு வச்சுங்க, அவன் தேசத்தில் இருக்கிற ராணி நடுங்கும். அல்லேலூயா. அங்க சொல்லுவாங்க, அங்க இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற ராணி சொல்லுவாங்க, இல்ல இவர் மட்டும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாக்கா என் உடம்பெல்லாம் தீப்பற்றி எரியுதுன்றாங்க. அவர் ஜானக்சன் அவருக்கு மட்டும் நான் பயப்படுறேன். அந்த அந்த ராணி சொல்றதுனாக்கா இவர் ஜானக்ஸ் மட்டும் தான் நான் பயப்படுறேன். நான் ஏன்னா அவர் முழங்கால் படிட்டேனாக்கா என் உடம்பெல்லாம் தீப்பற்றி எரியுது, வேதனை உண்டாகிறது. யார்? அந்த தேசத்து ராணி. பாத்தீங்களா, முழங்காலில் எவ்வளோ ஒரு வல்லமை இருக்குன்னுட்டு. அப்போ முழங்கால் படிட்டாக்கா ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்களுக்கு அசாதாரணமான வல்லமை உண்டு. அல்லேலூயா. வல்லமை உண்டு, பயங்கரமான வல்லமை உண்டு ஜெபிக்கிறவங்களுக்கு. முழங்கால் படிட்டு தேவனை பார்க்கிறவன் எந்த மனிதனிடமும் மண்டிடம் அவசியம் வராது. தேவ சமூகத்தில் முழங்கால் படிடுங்க, மனுஷன் எதிர்பார்க்கிறது அவசியம் வராது. அல்லேலூயா. அப்படி ஆடு நடத்துகிற தேவன். அது மட்டும் ஜெபிக்கிற கண்டால் சாத்தான் மட்டுமல்ல, அரசாங்கமே நடுங்கி திகைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் கண்டால் சாத்தான் மட்டுமல்ல, அரசாங்கமே நடுங்கும். ஜெபிக்கிற மோசே கண்டு பார்வோன் ராஜா நடுங்கினான். எலியாவை கண்டு ஆகாப்பு ராஜா நடுங்கினான். ஜெபிக்கிற தியானியலை கண்டு ராஜாவின் ஞானிகள் எல்லாம் நடுங்கினார்கள். ஜெபிக்கிறவன் கண்டால் உலகமே நடுங்கும். ஜெபிக்காதவன் எல்லார கண்டு நடுங்குவான். ஜெபிக்கிறவன் தான் உலகம் நடுங்கும், ராஜாக்கள் நடுவாங்க, அரசாங்கம் நடுங்கும். ஜெபிக்காதவன் எல்லாத்த பார்த்து பயப்படுவான். அப்ப ஜெபிக்கிறவனுக்கு ஜெபிக்காதவங்க வித்தியாசம் இதுதான். ஜெபிக்கிறவன் எதை குறித்து பயப்பட மாட்டான், ஜெபிக்காத எல்லாத்தையும் குறித்து பயப்படுவான். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறது ஜெபிக்காதது இதுதான் காரணம். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறதாக இருக்கும் போது நமக்கு மிகுந்த சமாதானம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தான் ஆட தராரு. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, நிறைய நிரப்பி நம் நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சமாதானம் தந்து அவர் அப்படியே சுகம் தந்து நடத்துகிற தேவன். ஏசாயா 32:17 வாசிக்கும் போது, நீதின் கிரியே சமாதானமும் நீதின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும். அப்ப ஆண்டவர் சாந்தமும் ஒரு சுகமும் தருக. அந்த நீதின் பாதையில அந்த நீதின் பலன் அமைதி, சுகம் உண்டாகுது. அல்லேலூயா. அதுதான் பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே அட்டாச் ஆகி வர்றோம். அப்படியே ஜெபத்தினாலே சமாதானம், சமாதானாலே நீதி, நீதினாலே அப்படியே அமைதி, அமைதினாலே சுகம் உண்டாகுது. அல்லேலூயா. சுகம் தருகிற தேவன். அதான் இன்னைக்கு காலையில் ஆண்டு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 122:7, உன் அலங்காரத்துக்குள் சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள் சுகமும் இருக்கும். அல்லேலூயா. அப்போ சுகமும் சமாதானம் நமக்குள் வைக்கிற சமாதானம் தான் சுகம் உண்டாகும். சமாதானம் சுகம் உண்டாகாது. ஏன்னா சமாதானமே மனுஷ சமாதானம் இல்லையே. நிம்மதி இல்லைன்னா எப்படி சுகம் உண்டாகும்? நீ சுகம் உண்டாகனாக்கா சமாதானக்குள்ள இருக்கணும். சமாதானம் உண்டாகனாக்கா தேவனை ஜெபிக்கணும், தேவனை சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனை சார்ந்து இருக்கும் போது உனக்கு சமாதானம் உண்டு, சமாதானம் சுகம் உண்டு. அல்லேலூயா. இந்த சுகம் இப்படிதான் வர்றோம், வேற எதுவுமே வராது. ஒரு மனுஷனுடைய சித்தத்தின மனுஷனுடைய திட்டத்தில் சமாதானம் சந்தோஷம் வராது. அதான் தோல்வி.
ஆண்டவர் நம்ம சமாதானம் தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில் சமாதானத்தை ஹிருதயத்தில் அமைதியும் மற்றும் தேவனிடத்தில் நம்பிக்கையும் இவையெல்லாம் மனித திட்டத்திலிருந்து முயற்சியிலிருந்து பலன் வராது. மனுஷன் முயற்சினாலே ஒரு அமைதியோ சமாதானமோ வேற என்னதுங்க இந்த ஹிருதயத்தில் இந்த பூமியில கிடையாது. எல்லா தேவனிடத்துல தான் வர்றோம். தேவனிடத்தில் வர சமாதானம் நம்மளை சமாதானப்படுத்தும், தேசத்தை சமாதானப்படுத்தும், அரசாங்கம் சமாதானப்படுத்தும், ராஜாங்களை சமாதானப்படுத்தும், எல்லாமே சமாதானப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த சமாதானத்தை மனுஷனால் உருவாக்க முடியாது. மனுஷனோட திட்டத்தினால வர்றது எல்லாமே தேவனுடைய திட்டத்தில் தான் வர்றோம். ஹல்லேலூயா. இனி ஒரு ஆட்சி செய்யறாங்கனாக்கா தேவனுடைய சமாதானம் செய்ய முடியும். இல்லைனாக்கா கலக்கம், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒன்று செய்ய போய் இன்னொன்று பிரச்சனை வர்றோம், இன்னொன்று செய்ய போய் இன்னொன்று செய்ய வர்றோம். என்னதான் செய்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு உல்டா பல்ட்டா எப்படியே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஆண்ட சார்ந்து இருந்தாக்கா செய்யுங்க, ஆண்டவரே ஆளுகை செய்வார். ஆண்டவரே ஆளுகை செய்து ஆண்டவர் முன்னாடி விடணும். என்னுடைய பலத்தினால் அல்லப்பா, என்னுடைய சுயத்தினால் அல்ல, நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவர் ஆளுகை செய்யும் போது அது பயங்கரமா இருக்கும். அவரும் சமாதானமா பயங்கரமா அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். மனுஷன் ஒண்ணுமே செய்ய முடியாது. சமாதானத்தை மனுஷனால் தர முடியாது. உனக்கு அமைதி மனுஷனால் தர முடியாது. உனக்கு ரட்சிப்பு மனுஷனால் தர முடியாது. தேவனால் மட்டுமே தான். இந்த பூமிக்கு சமாதானம் மனுஷனால் தர முடியாது. தேவனால் மட்டும்தான் சமாதானம் தர முடியும். ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை நோக்கி ஓட வேண்டும். அந்த சமாதானத்துக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சமாதானத்தை விட்டுறக்கூடாது. தேவனத்தை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விட்டுறக்கூடாது. தேவனத்தை பெற்றுக்கொண்ட வரங்களை விட்டுறக்கூடாது. அதை நோக்கி கொண்டு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவரு பாருங்க, ஏசாயா 57:18 இங்க வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா 57:18 அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? அவர் வழிகளை பார்த்து நான் குணமாக்குவேன். ஆமென். சிலர் பார்த்தீங்களா ஏமாத்துறது. ஆண்டவரே சுகமாக்கமாப்பா, சுகமாக்குவார். உன் வழியை பார்ப்பார். ஆமென். நீ நிலத்திருப்பியா? உண்மையா இருக்கு. நீ தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவியா? தொடர்ந்து தேவன் ஆராதிப்பியா? தொடர்ந்து வேதத்தை வாசிப்பியா? தொடர்ந்து உண்மையா இருப்பியா? 7 நேரம் உண்மையா இருப்ப? சும்மா 2 ஹவர் மட்டும் உண்மையா இருப்ப? அப்புறமா பழைய கதவு அதே பழைய இதுக்கு ஓடிடக்கூடாது. ஹல்லேலூயா. 2 ஹவர் சோத்திரம் ஆண்டவரே, இந்த 2 ஹவருக்கு என்ன பரிசுத்தமாக சோத்திரம் ஆண்டவரே. அப்படி இல்லை. ஆண்டவர் பார்ப்பார். அவர் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். நான் பார்ப்பேன். பார்த்தீங்களா? அந்த சமூகத்தில் முழங்கா பண்ணிட்டு, ஆண்டவரே என்ன மன்னியும் ஆண்டவரே, என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, என்னை விடுதலாக்கும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஓகே, ஜெபித்த எழுந்து பேக்கு மன திரும்புறியா? ஒழுங்கா இருக்கிறியா? பழைய சவால விட்டு போச்சா? நீ மாறலையா? அதே குணம் தான் உனக்குள்ள இருக்கா? இது பார்த்து தான் குணமாக்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லிருக்கு, நான் சொல்லப்பா. வசனம் சொல்லு, அது பார்த்து தான் குணமாக்குவார். அப்ப ஆண்டவர் பார்த்து குணமாக்கும் போது அப்ப நம்ம கையில் ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆண்டவர் பார்த்துக்குவார். நீ உண்மையா இருக்கிறியோ இல்லையோ ஆண்டவர் பார்த்துக்குவார். நீ வேதத்தை நேசிக்கிறியோ இல்லையோ ஆண்டவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு வர்றியோ இல்லையோ ஆண்டவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. நீ மறுபடியும் பழைய இதா போறியா, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. முன்னாடி ஒரு வேஷம் பின்னாடி ஒரு வேஷம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்குவார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர் வழிகளை பார்த்து குணமாக்குவேன். ஆமென். பார்ப்பார், பார்த்து கொண்டே இருப்பார். ஓ, இது திருந்தின மாதிரி இல்லை, இது சும்மா வேஷம் போடுது, சும்மா இது நாட்டக் பண்ணுது,
சும்மா வந்து முன்னாடி தான் இது அப்படியே கிரியேட் பண்ணு நல்லவன மாதிரி ஓகே பார்த்துட்டார் ஆண்டவர். மன திரும்போது கண்ணீரோடு சாந்தமாக, இல்லப்பா நான் பழைய மாதிரி நான் நடக்க மாட்டேன்ப்பா, வானாப்பா வானாப்பா, அது பாப்பார் ஆண்டவர். வானாப்பா என் ஏசாப்பா தான், நான் மறுபடியும் பழையபடி நான் போக மாட்டேன், அது பாப்பார் ஆண்டவர். இல்லை நான் கோவப்பட மாட்டேன், சும்மா எதுக்கு நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், ஆண்டு பாப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. இல்லை நான் பழையபடி நான் திரும்ப செய்ய மாட்டேன், சாந்தமா இருக்கிறேன், ஆண்டவர் பாப்பாரு. விட்டு கொடுக்குறேன், ஆண்டு பாப்பார் ஆண்டவர். பிடிவாதமா இருந்தேன், நான் பிடிவாதமா இருக்க மாட்டேன், விட்டு கொடுக்குறேன், ஆண்டு பாப்பார் ஆண்டவர். இனி பழையபடி நான் இருக்க மாட்டேன், நான் ஒரு மாற்றம் கொண்டு வர்றேன், ஃபர்ஸ்ட் நான் மாறுறேன், ஆண்டு பாப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. பார்த்து குணமாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்து குணமாக்குவார். இப்படிதான் பாப்பார் ஆண்டவர். நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது, யாருக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க மனுஷனை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. மனுஷன் மூலமாக ஒரு வேஷம் போடலாம், வெளியே ஒரு வேஷம் போடலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட ஏமாத்த முடியாது. ஆண்டவர் பார்த்து குணமாக்குற தேவன். இப்போ ஆண்டவர் பார்க்குறாருனாக்கா நம்மளை வந்து நீ ஒழுங்கா இருப்பியா, நீ கரெக்டா இருப்பியா, நம்ம ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நம்ம மேல் நம்பிக்கை வரணும் இல்லையா? அப்ப ஆண்டு நம்ம மேல் நம்பிக்கை வர்ற மாதிரி நம்ம நடக்க வேண்டும். வேஷம் போட இல்லை, உள்ளத்துல இருந்து ஏசு ஆண்டவர் கரெக்ட் கரெக்ட், தப்பு தப்பு, நான் சரி பண்ணிக்கிறேன், தெரியாம பண்ணிட்ட ஆண்டவர் என்ன மன்னியும் ஆண்டவர், அது மன்னிச்சிருவார் ஆண்டவர். ஆனா தெரிஞ்சு பண்றப்பார், அதுதான் மன்னிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. தெரியாம செஞ்சுட்ட ஆண்டவரே, தயவு செஞ்சு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, இதனால எனக்கு சரிப்படுத்துங்க, மன்னிப்பார் ஆண்டவர். சில இன்னொரு ஜபம், ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனாலும் முடியல ஆண்டவரே, என்னை எப்படியாவது இப்படிதான் எனக்கு கொண்டு போயிடுது, தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப முயற்சி பண்ணும் போது ஆண்டவர் உதவி செய்வார். ஆனா தெரிஞ்சு பண்ணும்போது தான் ஆண்டவர் வேதனையா இருக்கும். அல்லேலூயா. ஆனா தெரிஞ்சு தப்பு பண்ற பத்தியா, உனக்கு தெரியாதானே தப்புன்னு தெரிஞ்சு பண்ற பத்தியா, அதுதான் வேதனையா இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உதவி செய்வார். எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். இப்படி எல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஆண்டவர் நம்மள நான் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதுதான் எப்பவுமே ஆண்டவர் மன்னிச்சா கூட திரும்பி இந்த பாவத்தை செய்யாத, மன்னிப்பார் ஆண்டவர், திரும்பி இந்த பாவத்தை செய்யாதன்னு தான் சொல்லுவார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாக்கா சமாதானம், அது தூரத்துல இருந்தாலும் சரி கிட்ட இருந்தாலும் சரி எல்லாரும் குணமாக்குற தேவன். அல்லேலூயா. சங்கீதம் ஏசாயா 57:19 சொல்லும் போது, தூரமா இருக்கிறவங்களுக்கும் கிட்ட இருக்கிறவங்களுக்கும் சமாதானம் என்று கூறும் உதவி பலன் சிருஷ்டிக்கிறேன், அவர் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சமாதானம் சொல்லும் போது அது அப்படியே கிரியை செய்யும், வாய் உச்சரிப்பு அப்படியே கிரியை செய்யும். சமாதானம் ஷாலோ, சமாதானம், உங்க வீட்டுக்கு சமாதானம், அப்படி ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் மத்தேயு 5:5 சொல்லும் போது இயேசு அப்பா சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. சாந்தம் குணமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்ம ஆண்டவரோடு இருந்தாக்கா, நம்மோடு இருந்தாக்கா, ஆண்டவர் குணம் நமக்குள் வந்துடும். சாந்த குணம், ஏசாப்பாக இருக்கிற கேரக்டர் வந்து சாந்த குணம். அந்த சாந்த குணம் நமக்குள்ள வரும் போது அந்த சாந்த குணத்தினால பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த கிருபை வந்து தேவனால நாங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அந்த சமாதானத்தை விடுறது காரணம் தெரியுங்களா? தேவையில்லாத காரியத்துல நுழையிறதுனாலதான் சமாதானத்தை இழந்துடுறோம். நம்ம விட்டுருங்களே, இருக்கிறது சந்தோஷமா வாழ பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன். ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு நபர் என்ன பண்ணாரா, ஒரு பெட்டி நிறைய காசு எடுத்துன்னு வந்தாராம். அதுல வந்து 10 ரூபாய் கட்டு நோட்டு, ஓகே,
அந்த நோட்டு ஒரு பண்டில். இந்த ஸ்வீட் கேஸ் திறந்துருக்கு, அதில் ஒரு கட்டின் ஆயிடுச்சு, போகிற வழியில் கீழே விழுந்துச்சு. புரிஞ்சுங்களா? ஒருத்தர் என்ன பண்ணாரு, பேங்க்லேருந்து சூட் கேஸ் எடுத்துன்னு போகும்போது அது திறக்கப்பட்டிருக்கு, அதில் ஒரு கட்டினா வந்து கீழே விழுந்துச்சு. இப்போ இந்த கீழே விழுந்துச்சு, இந்த நவர் இந்த ஸ்டோரியில் வரமாட்டார், அதோடு போயிடுவார். இப்போ வர்றவங்க தான் ஸ்டோரியில் வருவாங்க. அந்த கட்டு நோட்டில் ஒரு நோட்டு என்ன ஆயிடுச்சு, அதுலேருந்து போயிடுச்சு. 10 rupees நோட் கட்டு, ஓகேங்களா? அதில் ஒரு கட்டு போயிடுச்சு. இது பழைய ஸ்டோரி. அப்போ ஒரு நோட்டு கடிச்ச என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த நோட்டு கடிச்ச உடனே அந்த நோட்டு 10 ரூபாய் நோட்டு எடுத்துன்னு போய் இட்லியோ வடையோ காஃபியோ குடிச்சிட்டு போயிட்டார் அவர் திருப்தியா. அப்போ அந்த காலத்தில் அதில் 2 இட்லி கூட வந்திருக்கும், 3 இட்லி கூட வந்திருக்கும், ஒரு காஃபி வடை கூட வந்திருக்கும். ஒரு 50 வருஷம் முன்னாடி இருந்துச்சுங்களேன். அப்போ சாப்பிட்டு போயிட்டார் அவர். இந்த 10 ரூபாய் கட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது இன்னொரு கடிச்சிச்சு. இன்னொருத்தர் கடிச்ச உடனே இவர் பார்த்தார், பேங்க் பண்டிலா இருக்கு. அப்போல்லாம் பேங்க் பண்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் எல்லாம் போட்டு அந்த பேங்க் சீலெல்லாம் போட்டு அடிச்சு கொடுப்பாங்க. அப்போ ஒரு நோட்டு காணமே, அது நூல் கட்டி இருப்பாங்க, அதில் காணமே. 99 நோட்டு இருக்கு, ஒரு நோட்டு காணன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த நோட்டை தேடியும் போயின்னுக்கிறாரு. 99 நோட்டு கையில் வச்சிருக்கிறாரு, கச்சிருக்கு. ஆனா ஒரு நோட்டு காணன்னு சொல்லி தேடியும் போயின்னுக்கிறாரு. இதான் இருக்கிற விஷயம். அல்லேலூயா. இப்போ ஒரு நோட்டு கச்சவர் என்ன பண்ணாரு, திருப்தியா சாப்பிட்டு ஒரு காஃபி டீயை குடிச்சு போயிட்டாரு. ஆனா 99 நோட்டு கச்சவர் அந்த ஒரு நோட்டை தேடியும் போயின்னுக்கிறாரு. இதுதான் நம்ம வந்து சமாதி அளக்கிறது. இருக்கிறதுல சந்தோஷப்படணும். அல்லேலூயா. இல்லாத போய் தேட போனாக்கா கிடைக்காது. இருக்கிறத சந்தோஷமா இருக்கும் போது தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, 10 ரூபாய் இருக்கிறவங்க எவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டு போயிட்டாரு. ஆனா 90 இப்படிதான் உலகமே போயிட்டு இருக்குது. கோடி கோடி சொத்து இருந்தாலும் இன்னும் வேணும் 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 போயிட்டு இருக்கு. இருக்கிறவன் நிம்மதியா போயிட்டு இருக்கிறாங்க. போதும் என்ற மனசோடு இருந்தாக்கா சமாதானம். அல்லேலூயா. போதுமாண்டவரே, எனக்கு கொடுத்தது போதுமாண்டாரு, எனக்கு இருக்கிறது போதுமாண்டாரு. போதும் என்ற மனசு இருந்தாக்கா நமக்கு சமாதானம், மிகுந்த சமாதானம். இல்லைன்னா சமாதானம் கிடையாது. அப்ப அந்த சமாதானக்குள்ள நம்ம போகணும். சமாதானக்குள்ள போகும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சமாதானத்தை இருக்கிற தேவன், அவர் சமாதானத்தை தந்து அவர் நடத்திருக்காரு. ஏன்னா 1 பேதுரு 2, 21, 22, 23 இந்த 3 வசனத்தை வாசிக்கும் போது ஏசப்பா முன்மாதிரி வைத்திருக்கிறார். அவரை பின்பற்ற வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். அவர் எப்படி இருந்தாரு, சாந்தமா இருந்தார். இப்போ நீங்களும் நாங்களும் எப்படி இருக்கணும், சாந்தமா இருக்கணும். அவர் முன்மாதிரி வைத்திருக்கிறார். அவரை ஃபாலோ பண்ணாக்கா நாங்க பரலோகத்துக்கு போய் ரீச் ஆயிடுவோம். அல்லேலூயா. நீ உலகத்தை ஃபாலோ பண்ணா நரக்கத்துக்கு போயிடுவோம். பாருங்க, இன்னொன்னு சொல்றேன், பிசாசுடைய திட்டம் தேவனுடைய திட்டம் இன்னும் தெளிவாக சொன்னாக்கா, பிசாசு என்ன பண்ணுவான், உங்களை பாவம் செய்ய வச்சு நரக்கத்துக்கு கொண்டு போவான். ஆண்டவர் உன்னை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போவார். இந்த 2 திட்டம் தானே ஓடி நிற்கும். பிசாசு பார்க்கலாம், எப்படி இவனை பாவம் செய்யலாம், எந்த வழியில இவனை பாவம் செய்யலாம், எந்த வழியில இவனை பாவத்துக்குள்ள ஆக்கலாம், பல வகையில் அவன் போட்டுனே இருப்பான். ஆண்டவர் எப்படி இவனை பரிசுத்தமாக்கலாம் பேசிக்கொண்டே இருப்பார். ஆண்டவர் வேதத்து மூலியமா பேசுவார், ஊழியக்காரர் மூலியமா பேசுவார், எல்லா வகையிலும் பேசிக்கொண்டு இருப்பார். சிந்தனை பேசிக்கொண்டு இருக்க, உன்னை எப்படி பரிசுத்தமாக்கலாம், எப்படி ரட்சிக்கலாம், உன்னை எப்படி இந்த நரக்கத்தை விடுதலாக்கலாம் ஆண்டவர் பார்த்து நிற்பாரு. பரலோகமே அதான் பார்த்துன்னு இருக்கு. எப்படி ஒரு தப்பி வைக்கணும், பிசாசு நரக்கம் என்ன பாருங்க, எப்படி உங்களை நம்ம பக்கம் இழுத்துக்கணும், இங்கத்துக்கு அங்கத்துக்கு இங்கத்துக்கு அங்க இருக்கும் போது நம்ம எந்த பக்கம் சாயிரமோ அந்த சைடு தான். அல்லேலூயா. இந்த போராட்டம் எங்க வரைக்கும் ஓடி நிற்கும், சாவர வரைக்கும் ஓடி நிற்கும். உயிர் உடுற வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துட்டே இருக்கும். கடைசியில கூட அவ்வளவுதான். சில பாருங்க, பாவம் செஞ்சிருப்பாங்க, தப்பு செஞ்சிருப்பாங்க, மன திரும்புவாங்க, பாவம் செய்வாங்க, உளுந்து ஏஞ்சி உளுந்து ஏஞ்சி உளுந்து ஏஞ்சி உளுந்து ஏஞ்சி கடைசியில் டக்குன்னு பரவ கூடிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம அவங்கள பத்தி குறை சொல்லின்னு இருப்போம், அவன் இப்படி இவன் அப்படி அவன் அப்படின்ட்டு. அவரே பரலோகத்துக்கு போயிட்டு பாரு. அதனால நம்ம ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா. இந்த போராட்டம் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் போராடி கொண்டு இருக்கோம். கடைசியில் எங்க யூட்டன் அடிக்கிறோமோ அங்க போயிடுவோம் நம்ம. அல்லேலூயா.
ஆனா பிசாசு முயற்சி பண்ணுங்க. அதனாலதான் ஜபம் 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 ஜபம், ஆண்ட வார்த்தை, தேவ பிரசனம், உபவாசம், இதெல்லாம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆண்ட சித்தம், ஆண்ட மகிமை, ஆண்ட சமாதானம், மிகுந்த சந்தோஷம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆண்டவரை விடமாட்டோம். ஜபம் வாழ முடியாது, உபவாசம் இருந்து வாழ முடியாது, தேவோட வார்த்தை இருந்து வாழ முடியாது. அப்படி ஆயிடும் வாழ்க்கை. அப்படி நடத்தும் போது, அப்படி இருக்கும்போது பிசாசு நம்மளை விட்டுருவான். நெக்ஸ்ட் இன்னொருத்தர் பார்ப்பான். ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தலாம் பார்ப்பான். ஓகே, இவனை ஒன்றும் பண்ண முடியாது, என் குடும்பத்தில் வேற யார் மேலே கை வைக்கலாம், வேறு யாரை இழுக்கலாம், வேறு வேற 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 திட்டம் பண்ணி இருப்பான். அதனாலதான் எல்லா குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா வசனத்தை வாசிங்க, குடும்பமா ஆண்டு சம்பந்தம் சார்ந்துருங்க, குடும்பமா ரட்சிக்கப்படுங்க, குடும்பமா இருங்க சொல்றது. அதுதான் சொல்றது. அவனோட திட்டம் அப்படிதான். ஆண்டோட திட்டம் எல்லாரும் பரிசுத்தமாக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். ஆண்டவர் அப்படிதான் கிரியை செய்து கொண்டு இருக்காரு. தினந்தோறும் எல்லாரோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ரட்சிப்பா நரக்கமா, ரட்சிப்பா நரக்கமா, நரட்சிப்பா நரக்கமா, இப்படியே ஓடிட்டு இருக்கணும். நம்ம எங்க சார்ந்திருக்கோமோ அப்படியே ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. நரக்கத்துக்கு சார்ந்து கொண்டு தான் நரக்கம் போயிடும். அதனால நம்ம எப்போ வாழ்றது தேவனுக்காக வாழ்வோம். ஆமென். அவர் நமக்குள் மிகுந்த சந்தோஷம் சமாதானம் வைத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். எல்லாத்துலையும் பாதுகாத்து நடத்துகிற தேவனா இருக்கா, மிகுந்த சமாதானத்தை நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சத்தியப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Thank you. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே வாய்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி சபையாக குடும்பமாக இணைந்து நாங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ளும்படி தேவன் எங்களுக்கு பலத்து கிருபையும் இரக்கங்களையும் தயவு பாராட்டினபடிக்காக முதலாவது நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் இருக்கிற ஸ்தலத்திலே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆண்டவரே, எங்கள் மகிமையை நீர் ஏற்றுக்கொள்ளுவீராகப்பா. ஆண்டவரே, எங்கள் துதியை நீர் ஏற்றுக்கொள்ளுவீராகப்பா. ஆண்டவரே, எங்கள் நன்றிகளை நீர் ஏற்றுக்கொள்ளுவீராகப்பா. அக்கினி இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆபேல் ஆண்டவரே எல்லாவற்றிலும் முதன்மையான ஆண்டவர் அந்த பலியை செலுத்தும் பொழுது தேவன் அக்கினியை இறங்க பண்ணி அதை நீர் ஆண்டவரே அங்கீகரித்தது போல ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே வாய்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி சபையாக குடும்பமாக ஆண்டவரே இருக்கின்ற ஸ்தலத்திலே உண்மையாக ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவின் மேலும் தேவ அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே. யெகோவா ஷலோம் ஆண்டவரே மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் வாழ்கின்ற நாட்கள் முழுவதுமாய் தேவ சமாதானம் ஆண்டவரே எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த பூமியில் மாத்திரமல்ல, பூர்வ காலத்திலும் தேவனுடைய ராஜ்யத்திலும் நித்தியமாய் தேவ சமாதானம் எங்களோடு கூட கடந்து வருவதாக, அதை தொடர்ந்து எங்கள் சந்ததியை பிடிப்பதாக, 1000 தலைமுறை மட்டும் தேவ சமாதானங்களை நடத்துவதாக ஆண்டவரே. இன்றைக்கு அப்பா எங்கள் உதடுகளுமை துதிக்கிறது, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்கள் உம்முடைய வேதத்து வசனங்களை பார்க்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு வந்து ஆண்டவரே ஊழியக்காரரை நாங்கள் மனதார பிளஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தேவன் அவர் மூலமாக நீர் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா, ஆராதனையில நீர் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்தீர் ஆண்டவரே. வயிற்றில சுகம் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, கேன்சர் கட்டிகள் மறைய செய்தீரே ஆண்டவரே, குணமாக்கினீரே. குயவனின் கரம் இறங்கினதே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்காக நன்றி அப்பா. 18 வருஷமாய் குணமாய் இருந்த அந்த சகோதரியை தேவன் தொட்டு ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. இன்றைக்கு ஆராதனையில சுகமளிக்கிற வல்லமை, யெகோவா ராஃபாவின் வல்லமை இறங்க செய்தபடிக்காக நன்றி அப்பா. சுகத்தை கொடுத்தபடிக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, மீண்டும் ஆண்டவரே பொல்லாத சாத்தான் அந்த ஆசீர்வாதத்தை திருடாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய ஆவியின் அக்கினியிலே நிரப்பி அதை பூரணப்படுத்துவீராக அப்பா. மீண்டும் பொல்லாத பாவங்களிலே சிக்குண்டு பலவிதமான வியாதிகளிலே
நாங்கள் ஆண்டவரே நொறுங்கி போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் காத்துக் கொள்ளுவீராக. எங்கள் ஆத்துமாவுடைய கரத்தொழுப்பு கெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவுடைய கரத்தொழுப்பு கெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவிலே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பாவங்கள் இன்றைக்கு சிலுவையின் ரத்தத்தினாலே மன்னித்து சுகமா ஆண்டவரே சுகத்தை பூரணப்படுத்தும் ஆண்டவரே. பூரணப்படுத்தும் அப்பா இயேசுவின் நாமத்தினால் அப்பா. ஆண்டவரே புறஜாதியர்கள் போல இந்த உலகத்தின் வழியிலே நாங்கள் ஓடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருடைய வெளிச்சத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தும்படிக்கு ஆண்டவரே எங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தும் ஆண்டவரே. வேதம் என்கிற வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய வெளிச்சத்துக்காக நன்றி அப்பா. நித்திய ஜீவ ஒளிக்காக நன்றி அப்பா. எல்லா பாதைகள் இருளின் பாதைகள் மறைந்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. மத்தேயு 5:7 வார்த்தையின்படி சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே இந்த பூமியை சுதந்தரிக்கும்படி சர்வ ஆண்டவரே அதிகாரத்தை தேவன் தந்துள்ளவீராக. யாபேசின் எல்லையை பெரிதாக்கின கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா. ஆண்டவரே மீண்டும் ஒரு விசையாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். வாய்ஸ் ஆஃப் மினிஸ்டர் சபையை ஆண்டவரே இந்த டும்லர் பகுதியை அது சீக்கிரத்தில் எல்லா காரியங்கள் வேலைகள் முடிந்து ஆண்டவரே சாலமன் கட்டின தேவாலயத்தை போல நாங்கள் அந்த உட்பிரவேசிக்க மகிமை காண சமாதானத்தை காண ஆண்டவரே அந்த நாட்களை கூடி சீக்கிரம் கிட்டி வர செய்வீங்க அப்பா. ஆண்டவரே இதற்கு விரோதமாய் கிரிகை செய்கிற மனுஷனை பலவீனப்படுத்துகிற வேலைகளை தடுக்கிற பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தமாய் மத்தேயு 10:1 வார்த்தை பொல்லாத பிசாசை துரத்துகிறோம் ஆண்டவரே, துரத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சபை அதி சீக்கிரத்தில் கட்டப்படுவதாக, கட்டி முடிக்கப்படுவதாக. அதற்காக தேவனே அந்த பில்டிங் ஓனரை ஆசீர்வதிங்கப்பா. அங்க வேலை செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அந்த கொல்தனாரை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே எல்லா பொருட்கள் கிடைக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த இசைக்கருவிகளை வாசித்த ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நேத்தனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜோடாவை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஜோனாவை ஆசீர்வதிங்கப்பா. இந்த இசைக்கருவிகளை ஆசீர்வதிங்கப்பா. அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நேரத்தில் கூட அடியனை செபிக்க வைத்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை இயேசு கிறிஸ்துவின் ராஜாவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதவர். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாகாலம் நம்முடைய எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you. God bless you.